கிளாம்பாக்கத்தில் சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு போவதற்காக ஒரு புதுசாக ஒரு பஸ் நிலையம் கட்டுறாங்க. அந்த பஸ் நிலையம் கோயம்பேடு ஏற்கனவே இருந்தது. கோயம்பேட்டில் இடப்பற்றாக்குறையின் காரணமாக நாங்கள் கிளாம்பாக்கத்தில் கட்டுறோம், சிட்டிக்குள்ளே வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு குறையும் அப்படிலாம் சொல்லி கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க. அதுக்கு கலைஞர் பேரை வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் கலைஞர் பேரை வச்சுக்கிறாங்க. உதயசூரியன் வடிவத்தில் அங்கே பஸ் நிலையம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஆட்சி, யார் அப்பம் மூட்டு பணத்தில் கட்டுறாங்கங்கிறதுலாம் தனி கதை. ஆனாலும் அந்த இடத்துல கோவில் அங்கே கடந்த 30 ஆண்டுகளாக அந்த இடத்துல விநாயகர் கோவில் இருக்குது. இவங்க பஸ் நிலையம் கட்டுவதற்கு முன்னாடி, இவன் திட்டம் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே கோவில் இருந்திருக்கிறது. அந்த கோவிலை அகற்றணும்னு சொல்லாமல் கொள்ளாமல் இரவோட இரவாக ராத்திரியோட ராத்திரியாக அங்கே இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய சிலையை எடுத்துட்டு, திருமேனியை எடுத்துட்டு கோவிலில் விடியற் காலையில் சுத்தமாக இடித்து தள்ளியிருக்காங்க. நாம் இந்த தகவல் கேட்ட உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர்கள், பக்தர்கள், அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த சிலர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து அங்கே போய் கேள்வி கேட்டு, எப்படி நீங்கள் இடிக்கிறீங்க, இதுக்கு ஏதாவது உங்களுக்கு உத்தரவு இருக்கா, ஆர்டர் இருக்கா, நீதிமன்ற உத்தரவு இருக்கா, 30 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோவில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் முறையாக நோட்டீஸ் சர்வ் பண்ணோம், இந்த நோட்டீஸ் சர்வ் பண்ணல, எதையும் பண்ணாமல் திடீர்னு வந்து எப்படி இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாம் கேள்வி கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இது வந்து சிஎம்டிஏக்கு சொந்தமான இடம், இந்த இடத்துல வந்து யாரோ முன்னாடி ஒருத்தர் வந்து லீஸுக்கு வச்சுருந்தவங்க அவங்க கட்டி வச்சுட்டாங்க, அதனால் இப்போ நாங்கள் அந்த எடுத்த உடனே மற்ற இடங்களெல்லாம் மற்ற மாற்று மத அந்நிய மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டோம், இதை மட்டும் ஏன் எடுக்கலைன்னு சொல்லி அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. யார் அந்நிய மதம்னா அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கேள்வி கேட்குறாங்க. இதை சொல்கிறது ஒரு அதிகாரி. அவங்க கேள்வி கேட்டதுனால நாங்கள் இந்த கோவிலை இடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. நம்முடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் 30 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோவிலை நீங்கள் இடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய வரைமுறைகள், ஒரு கோவிலையோ வழிபாட்டு தலத்தையோ இந்து மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை எடுக்கணும், அகற்றணும்னு சொன்னால் அது முறையாக அறிவிப்பு கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய சுவாமியை யார் அங்கே நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவர்கள்கிட்ட அது அறிவிப்பு கொடுத்து, அதுக்கு பிறகு அங்கேருந்து சுவாமியை கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கணும். வேறு இடத்துல எங்கே வைக்க போகிறோங்கிறதுக்கான இடத்த ஏற்பாடு செய்து கொடுப்பதும் அரசாங்கம், அரசாங்கத்தினுடைய வேலை. அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்து அங்கே கோவிலை கட்டி முடித்து அதுக்கு பிறகு சுவாமியை இங்கிறது கொண்டு போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணி அங்கே எல்லா விழாலாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தான் இந்த கட்டடத்தை, இந்த கோவிலை இடிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் வழிகாட்டி இருக்குது. ஆனால் இந்த நீதிமன்ற வழிகாட்டுதல்கள்லாம் எதையும் பின்பற்றாமல் இந்து கோவிலை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இடிச்சிருக்காங்க. இது ஏதோ புதுசு இல்லை. தொடர்ந்து இந்த ஆட்சி 2021 மே மாதம் 7ஆம் தேதி பதவியேற்றதிலிருந்து தொடர்ந்து இந்த மாதிரி இந்து கோவில்களை இடிக்கிறது இவங்களுடைய வழக்கமாக இருக்கிறது. இந்து கோவில்களை இடிக்கிற காரணத்தினால தான் இந்த அரசாங்கத்தை இந்து விரோத அரசாங்கம் அப்படின்னு நாம் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு இருக்கோம். அதனால் இந்த இந்து விரோத அரசாங்கம் இந்த கோவிலையும் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திலையும் கூட கோவிலை இடிச்சிருக்காங்க. இது நிச்சயமாக ஏற்க இயலாது. இந்த நேரத்திலேயாவது இந்துக்கள் கேள்வி கேட்க தொடங்கணும். எல்லாரும் திரும்ப எதிர்த்து இந்த அரசாங்கத்தினுடைய இந்து விரோத உண்மை முகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய மதம் சொன்னாங்கங்கிறதுக்காக நாங்கள் எடுத்தோன்னு சொல்லி அந்த வாய் தவறி அந்த அதிகாரி உண்மையை சொல்லிட்டாருங்க. அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அரசாங்கம் சிறுபான்மையினருக்கான அந்நிய மதத்திற்காக, அந்நிய மதத்தை வளர்ப்பதற்காக நேரடியாக மறைமுகமாக பல்வேறு உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் நேற்றுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு அறிக்கை, ஒரு கூட்டம் நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறார் அவருன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மையினுடைய வழிபாட்டு தலங்கள், அவர்களுடைய இறந்து போன பணத்தை புதைக்கிறதுக்கான இடங்கள், கபரஸ்தான் போன்றது, சிமெட்ரி மாதிரி அந்த மாதிரி இடங்களில் நாங்கள் அதிகமான இடத்த எங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களுக்காக இடம் இல்லையோ, பிணத்தை புதைக்கிறதுக்கான இடம் இல்லையோ அதையெல்லாம் அந்த இடத்துல அரசாங்கம் நிலத்தை கைப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்குமா. அதே மாதிரி கபரஸ்தானுக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் அதையும் கூட முஸ்லீம்களுக்காக நிலத்தை கைப்பற்றி அவர்களுக்கு கொடுப்பாங்க, அரசு நிலத்தை கொடுப்பாங்க. ஆனால் இந்துக்களுடைய சுடுகாடுலாம் பார்த்திங்கன்னா பல இடங்களில், சென்னையில் மிகப்பெரிய மூலக்கொத்தலம் சுடுகாடு இருந்தது, இப்போவும் இருக்குது. ஆனால் அங்கே போய் பாருங்கள், ஏக்கர் கணக்கில் 13 ஏக்கர் 14 ஏக்கர் நிலமாக அந்த இடத்துல சுடுகாடு இருந்தது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்களாக இருந்தவங்க, மொழிப்போர் தியாகின்னு திமுகவில் சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய பிணம்லாம் கூட அங்கே தான் புதைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல
இவங்க கிட்டத்தட்ட 4 ஏக்கர் 5 ஏக்கர் இடத்தை எடுத்து மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டி வச்சுருக்காங்க. இந்துக்களுக்கான சுடுகாடு பற்றி கவலையே இல்லை. அங்கே சென்னையில் பல சுடுகாடுகளில் பணத்தை புதைக்கிறதுக்கான இடமும் இல்லை. ஆனால் இதை பற்றியெல்லாம் நம்முடைய முதல்வர் வாயை திறக்கல, பேசவும் இல்லை. சென்னையில் இந்த மாதிரி இருக்க, இல்லை தமிழ்நாட்டில் இப்படி இருக்கேன்னு அதை பற்றி பேச தயாராக இல்லை. ஆனால் சிறுபான்மை சினுங்கினால் போதும், உடனடியாக நாங்கள் ஓடோடி வந்து வேலை செய்வோங்கிற மாதிரி அவர் நான் உங்களுக்கான காவலர்கள்னு சொல்கிற மாதிரி தொடர்ந்து இந்த முதல்வர் பேசுகிறது. ஆகையினால் இந்த அதிகாரிகள் சொல்கிறது இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள் சொன்னாருங்கிறத உடனடியாக நாங்கள் எடுக்க வேண்டிய நிலை. ஏன்னா அரசாங்கமே, ஆட்சியாளர்களே, முதல்வரே அவர்களுக்கு ஆதரவாக, சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? அதிகாரிகள் முதல்வர் என்ன கண்ணசைவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஆடுகின்றார்கள். அதிகாரிகள் ஆடுகின்றது காரணம் முதல்வர், ஆட்சியாளர்கள் அவர்களுடைய கண்ணசைவு தான். ஆகையினால இந்த போக்கு இருக்கிறதுக்கு காரணமே இந்த அரசாங்கம் தான். இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறதுனால அதிகாரிகளும் இப்படி செய்துட்ருக்காங்க. அதாவது பிஜேபியோட அரசியல் திட்டமாக இருந்தால் சந்தோஷம், இருந்துட்டு போட்டோம். ஏன்னா பிஜேபியினுடைய தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கையில் அவங்க மேனிஃபெஸ்டோவில் தொடர்ந்து சொல்லிட்டுருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அங்கே அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவோம். வேறு எந்த கட்சியாவது சொல்லியிருக்கா? திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லைன்னா காங்கிரஸோ எந்த கட்சியும் சொல்லலை. சொன்னது பிஜேபி சொன்னதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வேணால் இவங்க சொல்கிறதுக்காக நம்ம அப்படி சொல்லலாம். ஆனால் உண்மையிலே அங்கே கோவில் கட்டி முடிக்காமல் ஒரு கோவிலை தான் அங்கே திறப்பு விழாக்காக இல்லை பிராண பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக வேலை நடக்குதா? அப்படி இல்லை. ராமர் கோவில் கட்ட போகிறோம், ராமர் கோவில் கட்டிட்டு அந்த கோவிலுக்கு தான் பிராண பிரதிஷ்டை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அன்னைக்கு ராமர் கோவில் எந்த இடத்துல வருதோ, எங்கே அந்த ஸ்ரீராமருடைய சிறுவயது உருவத்தினுடைய திருவுருவத்தை வச்சு எங்கே பூஜை பண்ண போகிறாங்களோ அது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராமலல்லான்னு சொல்கிறாங்க, அந்த ராமலல்லான்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலானது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டியாச்சு, மாடி கட்டியாச்சு. அங்கே அதுக்கான ஒரு கோவில்னு சொன்னால் ராமருடைய லல்லா அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் மற்ற தெய்வங்கள், உதாரணமாக ஆஞ்சநேயருக்கான கோவில், இப்படி பல தெய்வங்களுக்கான கோவில்கள், அந்த கோவில்லாம் இன்னும் கட்டி முடிக்கலை. நாம் இவங்க தெளிவாக சொல்கிறது, இப்போ நடக்கக்கூடிய பூஜையானது பிராண பிரதிஷ்டையானது ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை, ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம். ஆகையினால ராமர் கோவில் கட்டி முடிச்சாச்சா அப்படின்னு சொன்னால் முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கான கோவில்கள் இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க. அது 1 ஆண்டு ஆகலாம், 2 ஆண்டு ஆகலாம், அது மற்ற விஷயம். ஆனால் கோவில் கட்டியாச்சான்னா முழுமையாக கட்டி முடிச்சாச்சு. ஆனால் இவங்க வர முடியாததுக்காக, வராததுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணுமே. ஏன்னா ஹிந்துக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நீ ஏன் வரல காங்கிரஸை பார்த்து கேட்பாங்க. ஆகையினால இவங்க ஏதாவது பதில் சொல்லணுமே. இல்லை அவங்க அரசியல் பண்ணுறாங்க, இன்னும் கோவில் முழுக்க கட்டி முடிக்கலை, இப்படியெல்லாம் சொல்லி இந்த வாதத்தை, ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் நாடு முழுக்க இந்த காங்கிரஸும் மற்ற அவங்களுடைய கூட்டணி, இந்த இண்டி கூட்டணி இருக்க அவங்கெல்லாம் சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. இண்டி கூட்டணியிலே பல பேர் ராமருடைய விழாவுக்கு போகலைன்னு சொன்னால் எங்கே ஓட்டு போயிடுமோன்னு ஒரு பயத்தில் நாங்கள் அந்த நேரத்தில் போகலனாலும் அடுத்து போகிறோம் அப்படி இப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய உண்மை முகத்தை காண்பிக்கிறது. 1947 சுதந்திரம் அடைஞ்ச உடனே குஜராத்தில் கஜினி முகமது தொடர்ந்து 18 முறை நம்முடைய சோமநாதீஸ்வரர் மேலே படையெடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய வளங்களாக இருக்கக்கூடிய நவரத்தினங்கள், அந்த மாதிரி செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறதே வேலையாக 18 முறை பண்ணான். முழுக்க கடைசியாக இப்போ 18வது முறை வரும்பொழுது இதுக்கு மேலே இங்கே இருக்காதுன்னு சொல்லி எல்லா சாமியும் அங்கே இருக்கிற கோவிலையே தரமட்டமாக்கிட்டு போனான். அப்படி தரமட்டமான பிறகு சுதந்திரமாக அடைஞ்ச உடனடியாக அன்னைக்கு இருந்த நம்முடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கோவிலை, நம்ம சோமநாதீஸ்வரரை மீண்டும் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கணும்னு சொல்லி அரசாங்கமே முன்னிருந்து அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு கட்டி முடித்து பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அதே மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் இங்கே அயோத்தியில் நடந்திருக்கணும். அதுதான் இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்க தமிழ்நாட்டில் அதாவது நம்ம நாட்டினுடைய இந்த ஒரு மிகப்பெரிய மரியாதா புருஷன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமனுடைய இந்த அயோத்தி ராமர் கோவில் வருவதற்கு, கும்பாபிஷேகத்துக்கு அவங்க முறைப்படி வர வேண்டும்.
ஆனால் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவங்களுடைய இரட்டை வேடம்தான். எங்கே சிறுபான்மை பெரும்பான்மை ஓட்டெல்லாம் ஒன்றா போலரைஸ் ஆகிடுச்சு, சிறுபான்மை ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடுமோன்னு பயம். ஆகையினால் அவர்கள் இந்த விழாவை புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் சிறுபான்மையினர்னு இவங்க நம்புகிற சிறுபான்மையினருக்கும் உண்மையான விஷயம் புரியும். ஆகையினால் இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்களுடைய நிலைப்பாடு கண்டிக்கத்தக்கது, கடுமையாக எதிர்ப்புக்குள்ளானது. நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், கச்சபேஸ்வரர் கோவில், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டியிருக்காங்க. அது ஸ்தல விருட்சம். அந்த ஸ்தல விருட்சத்தை உடைச்சிருக்காங்க, வெட்டியிருக்காங்க. ஏன் வெட்டியிருக்கீங்கன்னு சொன்னால், இல்லைங்க அடுத்து கும்பாபிஷேகம் வரப்போகுது, ஆகையினால நாங்கள் அந்த மரத்தை எல்லாம் வெட்டி அதை எடுத்து நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு விறகாக பயன்படுத்த போகிறோன்னு. ஸ்தல விருட்சத்தை, அந்த ஒவ்வொரு கோவிலுக்குமான மரத்தை, புனிதமான மதிக்கக்கூடிய மரத்தை போய் வெட்டி இது மாதிரி பயன்படுத்தலாமா அப்படின்னு. இல்லை எங்களுக்கு விறகு கிடைக்கல, அதனால நாங்கள் இதை வெட்டுறோங்கன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் எவ்வளோ யோசனை பண்ணுறான், எவ்வளோ புத்திசாலியாக இருக்கான் பாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், எங்கெல்லாம் இவங்க கருணாநிதி பேர் வருதோ அந்த இடத்துல இருக்கிற அதிகாரியும் இந்த மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. அந்த மாதிரி மோசமாக சுயமாக சிந்திக்க முடியாத ஒரு நிலை இந்த தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு காரணம் இவரும் கருணாநிதி பேர் வைக்கிறது மட்டும் இல்லை, இதெல்லாம் பார்க்க வேண்டிய அரசாங்கம், அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இதையெல்லாம் கண்டுக்கிறது இல்லை.